நீ நிறுத்தின பாக்கி கதையை சொல்லு. மொத டைம் அவளை பார்த்த உடனே எனக்கு ஆச்சரியமாயிடுச்சு. ஆனியோட அதே பேச்சு, அதே குரல். ஓஹோ, அப்போ ஆனியோட பொண்ணா இருக்குமோ? சும்மாறா, ஆனியோட பொண்ணாலாம் இருக்காது. அது ஆனியோட தங்கச்சியா இருக்குமோ? ஆனியோட அப்பாவுக்கு 2வது மனைவி இருந்து அவங்க பொண்ணா இருக்கும்போது இவன் புத்தி ஏன்டா இப்படி போ? இது அது மாதிரி இல்ல, பார்த்த உடனே தெரியும் இது நல்ல குடும்பத்து பொண்ணு. இங்க ஏதோ மெடிக்கல் கேம்புக்கு வந்திருக்காளாம். பேரு மரியா. ஆஹா, அப்ப எல்லா விஷயத்தையும் கேட்டு தெரிஞ்சு வச்சிட்டு இருக்க. அப்படி என்ன விஷயம் தேவன்? நான் ஒன்னும் எதுவும் அவகிட்ட கேட்கவே இல்லை. அவளாதான் எல்லா விஷயத்தையும் சொன்னா. ஒரு நிமிஷம் கூட வாய மூடிட்டு இருக்கிறது இல்ல. பயங்கர வாயாடி. அந்த வாயாடிய தேவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிற மாதிரி தெரியுது. நீங்க சொல்ற மாதிரி ஒண்ணும் இல்ல. அவ சின்ன பொண்ணு. சரியான வயசுல கல்யாணம் இருந்தா நேரம் அவன் வயசுல எனக்கு பொண்ணே இருக்கும். தேவன், காதலுக்கு வயசும் நேரமும் கிடையாது. எப்ப வேணா யார் வேணா காதலிக்கலாம். அது சரிதான். இல்லனா அவ கரெக்டா தேவாவோட கண்ணுல பட்டு நிலுங்கன்னு சொல்ல வாய்ப்பு இருக்காதுல்ல. பேச்சு நிறுத்திட்டு முதல்ல வேலையை பாருங்க. சாயங்காலத்துக்குள்ள இந்த லோடு போய் சேர்ந்தாகணும். மூட்டை அதுவா ஏறி தலையில உட்காந்துக்காது, நாம தான் தூக்கி வைக்கணும். புடி இருக்கும். ஏய் வாய நண்பா, இந்த சகுனம் விதி மேல உனக்கு நம்பிக்கை இருக்கா? ஆமா, அது உண்மைதானே. நம்ம சுதாகரோட பொண்ணு. ஏய், உனக்கு தெரியுமே, அதான் கண்ணத்துல கூட அழகான மச்சா இருக்குமே. ஒரு கருப்பு பூனை குறுக்க போயிருக்கு. அந்த நேரம் ஸ்கூட்டர் எடுத்துட்டு வெளியே போயிருக்கு. திடீர்னு ஒரு டிப்பர் லாரி வந்து மேலே ஏறிட்டான். முடிஞ்சு போச்சு. அதைத்தான் சகுனம்னு சொல்லுவாங்க. நான் இதை உள்ள கொண்டு போய் வச்சிடறேன். டேய் கிளம்பட போலாம். போலாம். மத்தவங்களா எங்க? விஷாடிக்கு போயிருக்கான். விஷாடி? தோட்டத்துல ஏலக்காய் தோட்டம். எங்க ஷாப்பா பாரா கிளப்பா எங்கன்னு சொல்லு. காலையிலேயே ஆரம்பிக்கணுமா என்ன? அவங்களும் வந்துட்டுமே. என்ன உங்ககிட்ட ஒரு மாற்றம் தெரியுது? வேற ஒண்ணும் இல்ல, வயிறு சரியில்லை. சரியில்லாதது வயிறா இல்ல மனசா? பட நேத்துல இருந்து உங்ககிட்ட ஒரு மாற்றம் தெரியுது. இருங்க, நானும் வரேன். எங்க? கல்லு ஷாப்கா? என்ன அப்படியே சர்ச்சில் விட்டுட்டு போ. அம்மா, நீங்க கிளம்பி கார்ல போலாம்ல. எனக்கு நிறைய வேலை இருக்கு, தொந்தரவு பண்ணாதீங்க. எனக்கு தெரியும் நீ என்ன வேலை பண்ண போவேன்னு. காரை சூசம்மா அவங்க அக்கா வீட்டுக்கு கொண்டு போயிருக்கா. அப்படின்னா நான் போய் உங்களுக்கு ஒரு ஆட்டோ அனுப்பி வைக்கிறேன். ஆட்டோவா? நீயும் கோவிலுக்கு போறதில்ல. போகணும்னு நினைக்கிற என்னையாவது கொண்டு போய் விடுடா. இவங்க இருக்காங்களே அம்மா, வீட்டுல இருந்து சாமி கும்பிட்டாலும் சாமி கேட்கும். எல்லாம் எனக்கு தெரியும். வாங்க. உங்க எல்லாரையும் சர்ச்சு கூட்டிட்டு போய் ஜபிக்கணும், அப்பதான் சரிப்படுவீங்க. பாத்து இருங்க. ஏய் புடுறா. வாமா. இப்படி நேரா போனா நான் படிச்ச ஸ்கூல் வரும். அப்ப கண்டிப்பா இந்த வழியில உனக்காக நிறைய பேர் காத்துட்டு இருப்பாங்க. ஒரு நிமிஷம், நிறுத்துடா. அதோ வராளே, அவ நம்ம ஜேம்ஸோட பொண்ணு தானே? இருக்கலாம். ஆமாமா, அவரோட மூத்த பொண்ணு ஜான்சி. இவனுக்கு ஊர்ல இருக்க எல்லா பொண்ணுங்க வரும் தெரியுமே. அப்போ கூட வராளே அந்த பொண்ணு யாரு? எனக்கு தெரியாது. நீ அவங்களை கூப்பிடு. இங்க வாங்க, அம்மா கூப்பிடுறாங்க பாருங்க. என்னம்மா? நீ அந்த ஜேம்ஸோட பொண்ணு தானே? ஆமாம்மா. சர்ச்சுக்கு தானே? வாங்க போலாம். ஐயோ வேண்டாம்மா, நாங்க நடந்தே போய்க்கிறோம். பரவாயில்ல வாமா. அவங்க தான் நடந்து வரான்றாங்களே, அப்படியே விடுங்களேன். அம்மா சொன்னா சரிதான். நல்ல மழை வர மாதிரி இருக்கு, நம்ம வண்டியிலே போலாம். திறந்து விடு. சரிம்மா. ஏறிட்டீங்களான்னு சொல்லுங்க. அது விழுந்துட போறீங்க. நீ இப்ப என்ன பண்றமா? படிச்சிட்டு இருக்கேம்மா, MBBS. உனக்கு ஒரு தங்கச்சி இருந்தால, அவ ஜின்சி +2 ஃபெயில் ஆயிட்டா. கரெக்ட் தானே? உன்கிட்ட இப்ப யாருடா இதெல்லாம் கேட்டா? எனக்கு தெரியும், அதான். யாராவது கேட்டா சொல்லலாம், அதான். உன் கூட இருக்கிற பொண்ணு யாரு? மெடிக்கல் கேம்புக்காக வந்திருக்காமா. அவளும் ஒரு டாக்டர் தான். டாக்டரா நீ? உன்னோட பேர் என்னம்மா? மரியாமா. என்னது? மரியா. மரியா அது உனக்கு எப்படி தெரியும்? அதான் இப்ப சொன்னால. மரியா தானே? ஆமா. மரியா தான். ஐயோ, நேரம் ஆயிடுச்சே. ஏண்டா, எப்படியோ இது வரைக்கும் வந்துட்டல்ல, சர்ச்சுக்குள்ள வந்துட்டு போ. நீங்க பாத்துருங்க. எனக்கு தோட்டத்துல நிறைய வேலை இருக்குமா, நான் அப்புறமா வந்து உங்களோட கலந்துக்கிறேன். உன்கிட்ட எவ்வளவு சொன்னாலும் பிரயோஜனம் இல்லடா. அதான் தெரியுது இல்ல, அப்புறம் சொல்லுங்க. என்ன? இங்க வா. ஐயோ கடவுளே, அடுத்த பிரச்சனை. பிரைஸ் தி லார்ட் ஃபாதர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நான் உன்னை அவசியமா பார்க்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். என்ன? இங்க பாரு,
இவங்க நம்ம ஊர்ல மெடிக்கல் கேம்ப் நடத்த வந்திருக்காங்க. அதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே. அதை யார் கேட்டாப்ப? 2 நாளைக்கு இங்க ஒரு ஃப்ரீ செக்அப் கொடுக்க போறாங்களாம். அதுக்காக உன்னோட இடத்த மட்டும் கொஞ்சம் கொடு. இல்ல நான் அந்த இடத்துல மரம் நட போறேன். மரமா? ஆ? அப்புறம் நான் ஏதாவது சொல்லிட போறேன். ஆ, இவங்க சும்மா உட்காந்து தண்ணிதான் அடிப்பாங்க. ஃபாதர், நீங்க அங்க என்ன வேணாலும் பண்ணுங்க. அது ஒரு நல்ல காரியத்துக்கு தானே பயன்பட போகுது. அப்புறம் இன்னொன்னு, நீ நிலத்தை கொடுத்தா மட்டும் போதாது. நாளைக்கு ஒரு நாள் இவங்க கூடவே இருந்து அவங்களுக்கு என்ன உதவி இடமோ செஞ்சு கொடு. நாளைக்கா? அம்மா நாளைக்கு வயல்ல மருந்தடிக்கிற வேலை இருக்கு. நான் இல்லைன்னா அங்க எந்த வேலையும் நடக்காது. அப்புறம் நாளைக்கு வியாபாரம் விஷயமா கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலையும் இருக்கு. ரப்பர் ஷீட்டை கொண்டு போய் லோடு ஏத்தணும்ல. ஃபாதர், நீங்க எப்ப எந்த வேலை சொன்னாலும் நான் செய்யறேன். ஆனா நாளைக்கு என்ன விட்டுருங்க, நிறைய வேலை இருக்கு. என்ன இவன்? இவன் ஒரு நமக்கு நாளைக்கு என்ன வேலை? பைத்தியக்காரன். சரிம்மா, காட்டிக்கோ. சரிம்மா, வாங்க. இல்லைன்னா நம்ம வெட்டியா இருக்கிறது வெளியே தெரிஞ்சிடாது. அதுவும் சரிதான். உண்மையை சொல்லணுமா என்ன? அடிங்க. பிபி நார்மலா தான் இருக்கு, ஆனா சுகர் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும். ஓ சரி. கண்ணு நல்லா திறங்க. உங்களுக்கு நல்லா தூக்கம் வருதா? நீங்க சொன்னது சரிதான் ஃபாதர். இந்த மெடிக்கல் கேம்ப் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஃபாதர். இது ஒரு நல்ல விஷயம். நம்ம தேவையில்லாம பண்டிகைக்கெல்லாம் செலவு பண்ணிட்டு இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நல்ல காரியத்துக்கு பண்ணலாம். ஆ, சொல்றதால என்ன பிரயோஜனம்? சமுதாயம் அதை ஏத்துக்கணும்ல. ஆமா. ஏண்டா ஒரு கட்டில தூக்குறதுக்கு இன்னும் 2 பேரை கூப்பிட்டாங்கன்னா அவங்க வரலன்ட்டாங்க. பரவாயில்ல, நாங்களே எடுத்து போறோம். இன்னும் 10 பேரை கூப்பிடு. டேய் ஸ்டீஃபன், இவங்களெல்லாம் போய் அந்த பக்கம் நிக்க வை. அந்த இடம் காலியா தானே இருக்கு. நீங்களும் எப்படி வாங்க? வா. அண்ணே, உங்களுக்கு முடிஞ்சது? முடிஞ்சது. அப்புறம் அப்படியே உட்காந்துருக்கீங்க. போங்க டாக்டர், இந்த அம்மா கொஞ்சம் என்னாச்சுன்னு செக் பண்ணி பாருங்க. தீராத இருமல் இவங்களுக்கு. இவங்க இருமல் சத்தத்தினால யாரும் தூங்கவே முடியல. டிடிஎஸ் சவுண்ட் கொடுக்குறாங்க. அம்மா, என்னென்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. அம்மா, அந்த கை கொடுங்க. தேவன் செக்கப் எதுவும் பண்ணிக்கலையா? செக்கப்பா? எனக்கு எந்த செக்கப் தேவையில்ல. நான் ஃபுல் ஃபிட்டா இருக்கு. அத நீங்க அன்னைக்கு ஃபைட் பண்ணப்பவே நான் பார்த்தேன். கொஞ்சம் குறைச்சுக்கோங்க. அப்படிலாம் இல்ல, கொஞ்சம் தான், ரொம்ப கொஞ்சம். ஆனி போய் ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா தேவா? நீ இதை குறைச்சிக்கலாம்ல. ஒரு பொண்ணு போனா இன்னொரு பொண்ணு கிடைக்கும். லிவர் போனா இன்னொரு லிவர் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். எப்படியும் போகும்போது யாரையும் எதையும் கொண்டு போக போறது இல்ல. எனக்கு இது பழகி போச்சு, விடுங்க. நீங்க பாருங்க. ஒண்ணு மட்டும் நான் நிச்சயமா பாக்குறேன். சொல்றேன். இதை எப்படியாவது ஓகே பண்ணிருப்பேன். அது ஓகே ஆயிட்டே தான் வருது. நீ போய் குழப்பிடாத. இதே மாதிரியே போயிட்டு இருந்தா டாக்டர் சீக்கிரமாவே பேஷண்ட் ஆயிடுவாங்க. நல்ல ஜோடி பொருத்தம். எதுவா இருந்தாலும் பயப்படாம சொல்லுங்க. டாக்டர் பார்க்க மட்டும் அழகில்ல, புத்திசாலியும் கூட. நான் சும்மா பேச்சுக்கு சொன்னேன். ஏடா தேவா, ஆ? நல்ல பெரிய காத்தும் மழையும் வரும் போல இருக்கே. ஆ. அந்த இடத்துல இன்னொரு டென்ட் கூட கட்டலாம் போல இருக்கே. இல்லைன்னா அந்த மருந்தெல்லாம் நனைஞ்சிரும். டேய் வாங்கடா, வா. ஏன் இன்னும் 2 பேரை வேணா கூப்பிட்டுக்கலாமா? இப்படி ரசிச்சிட்டு இருக்க? என்ன ஒரு டான்ஸ்! அப்போவே கத்துட்டு இருந்தா இப்பெல்லாம் ஆடி இருக்கலாம்ல. இந்த ஊர்ல டான்ஸ் ஸ்கூலே கிடையாது. அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? தேவையில்லாம பேசி எதுக்கு அவனை டென்ஷன் ஆகுது? தேவன், பாட்டும் டான்ஸும் கூட தெரியுமா உங்களுக்கு? ஹோஸ்டல்ல படிச்சேன். என்னடா? உங்களுக்கு நல்ல எதிர்காலம் தேங்க்யூ, இருக்கு. தேங்க்யூ. என்ன ஆனாலும் எனக்கு புரிஞ்ச வரைக்கும் ஒண்ணு மட்டும் நிச்சயம். அந்த டாக்டருக்கு நம்ம தேவன் மேல லைட்டா ஒரு லுக் இருக்கு. ஆமா, அவங்க தேவனை பார்த்து சிரிக்கும் போது எனக்கு கூட அப்படிதான் தோணுச்சு. தேவனா நீ சொன்னது சரிதான். ஏதோ ஒரு வகையில ஆனி மாதிரி தான் இருக்கா. அப்போ நம்ம ஒரு வேலை பண்ணலாம். அம்மாவை கூட்டிட்டு அவங்க வீட்டுல போய் பொண்ணு கேட்கலாம். என்ன பேசிட்டு இருக்க நீ? அவளுக்கு விருப்பம் இல்லனா அம்மாவை கூட்டிட்டு அங்க போகும்போது பிடிக்கலன்னு சொல்லிட்டா? போடா முட்டாள், உனக்கெல்லாம் காதலை பத்தி என்ன தெரியும்? எந்த பொண்ணா இருந்தாலும் நாம பிடிச்சிருக்குன்னு சொன்னதும் ஐயோ எனக்கு எதுவும் தோணலையே, நான் நாளைக்கு யோசிச்சு சொல்றேன்னு இப்படி எது சொல்லி சமாளிச்சாலும் தான் முகத்துக்கு நேரா நின்னு காதல சொல்ற ஒரு ஆம்பளைய பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பாத்துக்கோங்க. நான் சொல்றது புரிஞ்சுதா? பைத்தியம். என் வீட்டு நாய் வேணும்னா அவகிட்ட போய் ஐ லவ் யூ சொல்லு. என்ன நினைச்சிட்டு இருக்க? ஐயோ, பொண்ணுங்க கிட்ட போய் ஐ லவ் யூ சொல்றதே வேலை நினைச்சிட்டு இருக்கியா? தேவன், இதை நீ அடி. இது குடிச்சா அருமையா இருக்கும். மனசுல இருக்கிறதெல்லாம் போயிடும். இதை குடிச்சா மனசுல இருந்து எங்க போக போகுது? வயித்துல இருந்து தான் போக போகுது. பயப்படுறேன்.